தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. ஸ்ரீவைகுண்டத்தில் சிக்கிய ரயில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து அவர்களை அங்கிருந்து மீட்க உதவிய காவல் ஆய்வாளரிடம் நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மழை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் திருச்செந்தூரிலிருந்து வந்த ரயில் உடனடியாக நேற்று முன்தினம் இரவு நிறுத்தப்பட்டு ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. சுமார் 800க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ரயிலில் பயணம் செய்தார்கள். இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் காவல்துறையினரும் இந்த பகுதிக்கு உரிய நேரத்தில் வந்திருக்கிறார்கள். இங்கு வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். உரிய சட்ட ரீதியான உதவிகளையும் அவர்கள் வழங்கி வைப்பதாக அவர்கள் பொதுமக்களிடத்தில் உரையாற்றி இருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலைய ஆய்வாளர் அன்னராஜ் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சொல்லுங்க சார், இப்ப இந்த ரயில் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த சூழல் எப்படி இருந்தது? எது மாதிரியான நடவடிக்கை நீங்க பொதுமக்களுக்கு இடையே உங்களுக்கு எது மாதிரியான நடவடிக்கைகள் இருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க மேற்கொண்டீங்க? சார், எங்களுக்கு வந்து ட்ரெயின், வணக்கம் சார், நாங்கள் ட்ரெயின் வந்து நின்று தகவல் எங்களுக்கு வந்து எங்கள் மேல அதிகாரி மூலமாக எங்களுக்கு வந்துருச்சு. வந்த உடனே நாங்கள் வந்து ஒரு டிஎன்எஸ்சிட்ட சொல்லி இங்கே வந்து ஹெவி ரெயின், மழையும் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. மலை சைடு எல்லா பக்கமும் வந்து வெளில வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 5 பஸ் டிஎன்எஸ்சின்னு சொல்லி 5 பஸ் வந்து இவங்களை இமீடியட்டா எவாக்குவேட் பண்ணி எங்கள் லோக்கலில் வந்து கேஜிஎஸ் ஸ்கூல்னு சொல்லி அந்த ஸ்கூலில் போய் வந்து அகாமடேட் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ரெயின் வந்து ஹெவி ஆனவுடனே அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களை வந்து மீட்டு கொண்டுட்டு போக முடியல. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஹெவி ரெயின். அப்புறம் வந்து பக்கத்தில் புதுக்குடின்னு ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்து ஃபுல் தண்ணியெல்லாம் வந்து நிறைய 4-5 வீடுகள் வந்து அப்பவே இடிஞ்சு, அதாவது முந்தானத்தே 3 மணிக்கு இடி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ரோடெல்லாம் உடச்சி விட்டு தண்ணியை வந்து எவ்வளவு தூரம் வேகமாக வெளியே போடணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொன்னங்குறிச்சிங்கிற இதுல வந்து அந்த தாமிரபரணி ரிவரோட சவுத் பேங்க் அது வந்து ஒரு 100 மீட்டருக்கு வந்து உடஞ்சு தண்ணி வந்து ஊருக்குள்ள வந்துருச்சு. இப்ப இந்த தண்ணி பாக்குறீங்க இல்லையா, இந்த தண்ணி எல்லாமே அந்த ரிவர் பேங்க்ல இருந்து வருது. ஸோ வாட்டர் கரண்ட் வந்து அதிகமான ஃபோர்ஸ் இங்க ரீச்சே பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்குடி மேலூர் அப்படிங்கிற வில்லேஜஸ் அவங்க வாலண்டியரா வந்து இவங்க ட்ரெயின்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து ஹெலிகாப்டர் சாப்பர்ல வந்து நிறைய ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக நாங்க எங்க போலீஸ் சைடு, எங்க லோக்கல் பேரூராட்சி, அந்த புதுக்குடியோட நம்ம ஊர் என்ன புதுக்குடி மெயின் வில்லேஜ், அந்த வில்லேஜ் வந்து ஊர் பெரியவர்கள் இவங்க, எங்க போலீஸ், மற்ற ஊர் மக்களோட முழுமையான ஒத்துழைப்போட சமையல் எங்களால் எங்க லோக்கல்ல என்ன ப்ரொக்யூர் பண்ண முடியுமோ பண்ணி அந்த ஊரோட பேரூராட்சி தலைவர் பாலமுருகனோட ஒய்ஃப் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சிறப்பான முறையில வந்து உங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல 2-3 பேருக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி காலையில வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப கூட ஒரு லேடி வந்து பிரெக்னன்ட் லேடி டெலிவரிக்காக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நன்றி சார். ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையம் ஆய்வாளர் திரு அன்னராஜ் அவர்கள் சொன்னது போல காவல்துறை, பொதுமக்கள், இந்த பகுதி கிராம மக்கள் இணைந்து ரயில் நிலையத்திற்கு வந்து ரயில் பயணிகளுக்கு சுமார் 800க்கும் மேற்பட்டோருக்கு அவர்களால் இயன்ற போதுமான உதவியை பெரிதளவில் செய்திருக்கிறார்கள். அந்த உதவி இவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்திருப்பதாகவும் ரயில் பயணிகளும் நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். காவல்துறையும் பொதுமக்களும் இணைந்து செயல்பட்ட நடவடிக்கைகளும் பாராட்டத்தக்கதாகவே இருக்கிறது. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.